ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சிவ சிவ ஓம். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இது பிரதோஷத்தன்னைக்கு எங்கள் ஊரில் ரிஷப வாகனத்தில் அம்மையப்பர் எழுந்தருளி இருக்கும் காட்சி இது. இன்னைக்கு பிரதோஷ பூஜைக்கு நாங்கள் போயிருந்தோம். இது அப்போ எடுத்த வீடியோ தான், பாருங்கள். இது திருப்பூர் ஆசியா கண்டத்துலேயே இந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கிறது. அம்மையப்பர் ரிஷப வாகனத்தில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. மற்ற பக்கமெல்லாம் சிவலிங்கம் மட்டும்தான் இருக்கும். இங்கே சொரூபமாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால இது ஒரு ரொம்ப அற்புதமான காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது புக்கிலேயே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வர முடிஞ்சால் வாங்க. இந்த பக்கம் திருப்பூர் டிஸ்ட்ரிக் வந்தீங்கன்னா இங்கே சாமி கும்பிட்டு போங்க. ரொம்ப நல்லது, நல்ல விசேஷமாக இருக்குது. பிரதோஷத்தன்னைக்கு அப்புறம் மறுபடியும் சிவன் ராத்திரி இந்த மாதிரி நாட்கள் மட்டும் ரொம்ப விசேஷ பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. மற்ற நாள் இந்த கோயிலில் கொஞ்சம் நல்லா பராமரிப்பு வேலைகள்லாம் பண்ணி ஒரு பூஜைக்கு டெய்லி ஆள் போட்டால் இங்கே நல்லா நிறைய கூட்டம் வரும். ஆனால் மற்ற நாள் கோயில் திறக்க முடியறதில்ல. ஐயருக்கு சம்பளமெல்லாம் கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக வர மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் பக்கத்தில் கடையில் இருக்கிறனால நான் பூஜை அன்னைக்கு நான் கன்ஃபார்ம் வந்துடுவேன். சாமி கும்பிட்டு போவேன். பாருங்கள், இது விநாயகர் சிலை. இது அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் எல்லாம் இருக்காங்க. நந்தீஸ்வரருக்கு பூஜை பண்ணிவிட்டு அங்கிட்டு முருகன் சிலை இருக்குது, முருகருக்கு. அதுக்கடுத்தது வெளியில் ஒரு வன்னி மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு போயிட்டு முருகனுக்கு உகந்த மரம் வன்னி மரம் அப்படிங்கிறனால அங்கேயும் போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு தான் எல்லாத்துக்கும் தீபார்த்தனை கொடுப்பாங்க, தீபாராதனை செய்வாங்க. நான் பிரதோஷத்தன்னைக்கு மறக்காமல் கிளம்பிடுவேன். போக முடிகிற நாள் கிளம்பிடுவேன். நிறைய கூட்டம் வரும். அடுத்தது சனி பிரதோஷம் வரனால எல்லோரும் வாங்க, நிறைய கூட்டமாக இருக்கும். நான் என்னால் முடிஞ்ச வேலைகள் அந்த நாள் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் 4:30 கோயிலுக்கு கிளம்பிடுவேன். அப்புறம் அந்த 6:30 மணி வரைக்கும் அந்த கோயில் இருந்தாலே அது ரொம்ப விசேஷமான நல்லது. நம்ம பாவங்களை போக்கி வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.